ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கலைமுத்து. இன்றைக்கி என்னென்னா புதுசாக ஒரு விலாக் ஒன்று ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி முதல் நாள் ஆடி வெள்ளி, அதனால் இன்றைக்கி என்னுடைய குலதெய்வம் அந்த கோவிலில் தான் நாம் இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு விலாகாக, ஒரு ஆன்மீக விலாகாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப வந்திருக்கேன். ஸோ அந்த விலாகை நீங்கள் பாருங்கள். இது எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி பண்ணினா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் எல்லாமே போடுவேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால் நீங்கள் நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் மூணுலேயுமே நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிற்கிற இடம் விருகாவூர் முடியனூர்லேருந்து வந்தோம். லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்களா, இந்த ரோடு தியாக துருவத்துலேருந்து வரும். நேராக தான் நம்ம இப்போ நம்ம அம்மன் கோவிலுக்கு செல்ல போகிறோம். ரைட் சைடில் வருது பாருங்கள், இந்த ரோடு விருகாவூர், அதாவது கள்ளக்குறிச்சியிலேருந்து விருகாவூர் நீங்கள் நேராக அப்படியே வந்துடலாம். அந்த வழியாக வர ஊர். ஓகே, இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நேராக கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வரும். நீங்கள் அங்கேருந்து அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு உங்களுக்கு வயல்வெளி தான் இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் நல்ல விசேஷமான நாட்கள் இங்கே விசேஷமாக இருக்கும். ஆடி அமாவாசை மிகப்பெரிய ஒரு பூஜை நடக்கும். அதில் கிட்ட அடுத்ததாக நம்ம நிற்கிற இடம் இது பாளையங்கால் ஊர்லேருந்து வர வழி. அந்த கார் நிற்கிதில்ல, அந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம். அதுதான் கோவிலுக்கு போகிற வழி. நேராக வருது சித்தலூர் ஊருக்குள்ளேருந்து வர வழி. இப்போ ரைட் சைடில் இருக்கிற வழி விருகாவூர் நாகலூருக்கும் விருகாவூருக்கும் சென்ட்ரலில் ஒரு வழி வரும். அந்த வழி தான் இந்த வழி. இப்போ நம்ம கோவிலை ரீச் ஆகிட்டோம். இங்கே நிறைய கடைகள் இருக்கும். நீங்கள் தேங்காய், பழம், பூ எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் சாமி தரிசனம் பண்ணலாம். இதுதான் சாமி ஊர்வலம் வர சாமி. இதுதான் கொடிமரம் பார்த்துட்டு நீங்கள் நேராக அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போனீங்கன்னா நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மி. நான் ஒரு 7 மணிக்கு வந்துட்டேன். அதனால் கூட்டம் கம்மி. நீங்கள் அப்படியே உள்ளே போனீங்கன்னா அம்மன் அருள் அதுதான். அம்மனை பார்க்கலாம். நீங்கள் முன்னாடி புத்து, அதாவது அம்மனுடைய புத்து இருக்கும். அதுக்கு பின்னாடி அம்மன் இருப்பாங்க. தெரியுதுங்களா? இதுதான் நம்ம விலாக். நன்றி.